வணக்கம் தமிழ் டெக் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செலெக்ஷன் ஷார்ட். ஓகே, நம்ம டைரெக்டாகவே ப்ரோக்ராமில் போயிடலாம். அதாவது செலெக்ஷன் ஷார்ட்னா ஒன்றுமில்லை, ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ இல்லைன்னா ஒரு ஐட்டத்தை அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்து அதை ஃபஸ்ட்டில் கொண்டு அரேஞ்ச் பண்ணுறது தான் செலெக்ஷன் ஷார்ட். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஃபங்க்ஷனை டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடியது ஒன்று, இன்னொன்று ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ நான் சொல்லி தரது வந்து டைரக்ட் மெத்தடு. அடுத்தது ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து எப்படின்னா இதோட மெத்தடு நான் சொல்லிடுறேன். கான்செப்ட் புரிஞ்சுன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் எந்த மெத்தட்லையும் எழுதலாம். அதனால தான் நான் வந்து 2 ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்கள் எந்த ஃபாரோ இல்லைன்னா ஒயில் கமாண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணிடலாம். இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ இதில் வந்து 5 வேல்யூ இருக்குதுன்னு வைங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்க்கும். இப்போ வந்து 5 தான் ஃபஸ்ட்டு வேல்யூ. இது வந்து என்ன பண்ணுன்னா 2ல் செக் பண்ணி பார்க்கும், 1ல் செக் பண்ணி பார்க்கும், 3 and 4 இந்த 4 வேல்யூவும் அது கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதில் லீஸ்ட் வேல்யூ, அதாவது மினிமம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 தான். இந்த 4 வேல்யூவில் மினிமம் வேல்யூ 1. ஸோ இந்த 5 என்ன பண்ணும், இந்த 5 வந்து 1 தான் எடுக்கும். ஃபைனலாக எடுத்துகிட்டு அது ஸ்வாப் ஆயிரும். ஸ்வாப் மீன்ஸ் இந்த 1 இருக்க இடத்துல 5ம் இந்த 5 இருக்க இடத்துல 1 வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 ஃபஸ்ட்டில் வந்தாச்சு. அந்த 5 வந்து அந்த எந்த இடத்துல 1 இருந்து அந்த இடத்துல அந்த பிளேஸில் வந்து வந்துடும். இது வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று சார்ட்டட் பார்ட், அன்சார்ட்டட் பார்ட். இப்போ வந்து 1 வந்து சார்ட்டட் பார்ட்டாக வந்தாச்சு. புரிஞ்சுதா? இப்போ அந்த 1 பற்றி நம்ம அது அவ்வளோதான், அது ஃபிக்ஸட் ஆயாச்சு. சார்ட்டட் பார்ட்டில் வந்தாச்சு. இனி நம்ம பார்க்கக்கூடியது மீதி உள்ள 4 வேல்யூ தான் பார்க்கணும். இப்போ இதில் மீதி 4 வேல்யூ இருக்குது. சரியா? இந்த வேல்யூவில் இந்த வேல்யூ எடுக்கும். 2 எடுத்துக்கிட்டு 5 செக் பண்ணி பார்க்கும், 3 4 கம்பேர் பண்ணி பார்க்கும். பார்த்துட்டு இதில் எது லீஸ்ட்டோ அது வந்து என்னது செகண்ட் பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த 4 வேல்யூவில் லீஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 தான். ஸோ 2 அதே இடத்துலையே ரிட்டைன் ஆயிரும். அப்போது மீதி இருக்கிறது 3 வேல்யூ. இந்த 3 வேல்யூ என்ன பண்ணும், இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 வந்து இந்த 2 வேல்யூயும் கம்பேர் பண்ணி பார்க்கும். புரிஞ்சுதா? அதான் நான் அந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன நடக்கும், இதில் லீஸ்ட் வேல்யூ என்னது 3. அப்போது இந்த 5 இருக்க இடத்து இந்த 2 தான் ஸ்வாப் ஆகணும். இப்போ என்ன நடக்குது பாருங்கள். 1 2 3 வந்துட்டா, 5 அந்த இடத்துக்கு வந்துட்டு 3 இருக்க இடத்துல 5 வந்தாச்சு. மீதி 4 அங்கேயே இருக்குது. இது 2 தான் இப்போ அன்சார்ட்டட் பார்ட்டில் இருக்குது. அடுத்தது என்ன நடக்கும்னா, இந்த 2 வேல்யூ என்ன பண்ணும், இந்த 5 வந்து 4 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும். இதில் மினிமம் எது 4. அப்போ என்ன பண்ணும், ஜஸ்ட்டு ஸ்வாப் ஆயிரும். ஸ்வாப் ஆகிட்டு 4 இங்கே வந்துடும், 5 இங்கே வந்துடும். ஸோ உங்களோட ஃபைனல் சார்ட்டட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் சார்ட்டட் லிஸ்ட். இப்போ இதுதான் வந்து அதோட அவுட்புட்டு. ப்ரோக்ராமோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சைஸ் வந்து 5ன்னு கொடுத்தாச்சுன்னா 5 எலிமெண்ட்டு நம்ம என்டர் பண்ண போகிறோம். அந்த 5 எலிமெண்ட்டு தான் இங்கே நம்ம கொடுத்துருக்க வேல்யூ. அது சார்ட்டட் லிஸ்ட்டில் வந்து ஃபைனல் வேல்யூ இந்த மாதிரி அது காட்டும் அவுட்புட்டு. இதுதான் என்னது அதோட நம்மளோட அவுட்புட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த ப்ரோக்ராமை பொறுத்த மட்டும் மொத்தம் 3 பார்ட் இருக்குது, 3 செக்ஷன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். இதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரத சைஸு கேட்கும். நம்ம 5ன்னு கொடுத்தோன்னா 5 எலிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ணும், இந்த இன்டீஜருங்கிற அந்த எண்ணில் வந்து 1 by 1 ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு தான் இந்த ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணுறோம். இந்த ரேஞ்சில் என்ன பண்ணும், அப்பன் பண்ணிடும். அப்பண்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, இது ஒரு ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் ஏங்கிற லிஸ்ட்டில் 1 by 1 ஸ்டோர் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ அது ஸ்டோர் ஆயிரும். இப்போ 5ன்னு கொடுத்தா 5, 4ன்னு கொடுத்தா 4ங்கிறத 5ங்கிறது வந்து இண்டெக்ஸ் 0ல் ஸ்டோர் ஆயிரும். அடுத்த வேல்யூ என்னது, இண்டெக்ஸ் 1ல் நம்ம என்ன வேல்யூ கொடுக்கோமோ, செகண்ட் வேல்யூ என்ன வேல்யூ கொடுக்கோமோ அது ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த போர்ஷன் வந்து ஒன்லி ஃபார் இது வரைக்கும் கெட்டிங் த இன்புட் ஃப்ரம் த கன்சோல். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இந்த போர்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம இமீடியட்டாக ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அது நேராக இங்கே வருது. இதுதான் என்னது டெஃபினிஷன். அதாவது டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது ஃபஸ்ட்டு அந்த டிஃபைன் பண்ணுறது. அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இது அவ்வளோமே என்னதுன்னா அந்த வேல்யூஸை வந்து 1 by 1 கம்பேர் பண்ணி பார்க்கும். அது மினிமம் வேல்யூ எடுக்கிற உள்ள ஒரு
இது ஒரு ஃபார் லூப் தான். இந்த ஃபார் லூப் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிடும். இந்த ஃபார் லூப் எதுக்குன்னா செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது இதில் என்ன நடக்கும்னா ட்ரூ ஃபால்ஸு, அதாவது கிரேட்டர் தென் அந்த வேல்யூவை கம்பேர் பண்ணிவிட்டு எல்லா வேல்யூமே கம்பேர் பண்ணி பார்த்துரும். புரிஞ்சுதா? இதில் இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 5ன்னு எடுத்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட வேல்யூ வந்து 5, ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ 5. அப்போ இந்த லூப் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவை என்ன பண்ணும், செலக்ட் பண்ணிடும். சுமாலுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுடும் ஃபஸ்ட்டு வேல்யூவை. அதாவது 5ங்கிற வேல்யூவை இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப் என்ன பண்ணுன்னா அடுத்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 2ங்கிற வேல்யூவையும் 1ங்கிற வேல்யூ 3ங்கிற வேல்யூ 4ங்கிற வேல்யூ, இந்த 4 வேல்யூவுமே இது கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த லூப். ஸோ 5ங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ, இது வந்து எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக என்ன பண்ணுன்னா இது வந்து ஸ்வாப் ஆயிரும். இதில் ட்ரூவாக இருந்ததுன்னா இங்கே இடத்துல ஸ்வாப் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா டைரெக்டாக அடுத்த இட்ரேஷனுக்கு இங்கே கண்டினியூ ஆயிரும். புரிஞ்சுதா? அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணும், பழைய வேல்யூ தான் இருக்கும். இதில் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதே சமயத்தில் இதில் வந்து ஃபால்ஸாக இருந்துன்னா பழையபடி அடுத்த வேல்யூக்கு போயிடும் அது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ இதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுன்னா அந்த வேரியபிளை ஸ்வாப் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். மற்ற ப்ரோக்ராம் இப்போ டெம்ப் வேரியபிளில் வச்சு நம்ம ஸ்வாப் பண்ணுவோம்ல, டெம்ப் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ இன்னொரு வேல்யூவில் கம்பேர் பண்ணி கடைசியில் என்ன பண்ணணும், ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போல இது வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கு தான். இந்த 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 லைன் வந்து ஸ்வாப்புக்கு தான். இப்போ ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சிம்பிள் ப்ரோக்ராம் தான். அடுத்து நம்ம அதை எப்படி அதோட அந்த எக்ஸிக்யூஷன் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட லிஸ்ட்டு, இன்புட்டில் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டு, அது அன்சார்ட்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஐயை வந்து 0ன்னு எடுக்கும். ஏன்னா இங்கே ரேஞ்சுக்கு ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், ரேஞ்சு 5, அதாவது அதோட வேல்யூஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் போகும். இதெல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலுங்கிற வேரியபிள், அதில் வந்து என்னது ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்து அசைன் பண்ணிடும் இந்த வேல்யூ. சரியா? இனி அடுத்தது ஜேங்கிறது ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஜேயில் என்ன நடக்கும்னா இந்த வேல்யூ வச்சுட்டு இந்த வேல்யூ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும். அதான் ஒவ்வொரு இதுலையா அந்த அது ட்ரூவாக ஃபால்ஸான்னு பார்க்கும். ட்ரூவாக இருந்தால் ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜே வேல்யூ 1லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2க்கு போகும், அடுத்த இட்ரேஷன் 3க்கு போகும், அடுத்த இட்ரேஷன் 4க்கு வருது. இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸாக இருந்துன்னா அதே வேல்யூ தான் அங்கே இருக்கும். புரிஞ்சுதா? ஸ்வாப்புங்க அதே வேல்யூ தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா 1 5, அதான் அந்த ஃபைனல் வேல்யூவாக இருக்குது 1 5. ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு வேல்யூ 5. அது என்ன பண்ணுதுன்னா இந்த 4 வேல்யூயும் கம்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த 5ஐயும் 2ஐயும் மட்டும்தான். ஏன்னா மினிமம் வேல்யூ இதுதான் மினிமம் வேல்யூ. இந்த 4ல் மினிமம் வேல்யூ வந்து 1, ஓகேவா? அப்போது இந்த 5 இருக்க இடத்துல 1 இருக்க இடத்துல 5ம் ஸ்வாப் ஆயிரும். புரிஞ்சுதா? பார்த்தீங்களா? ஸ்வாப் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1, செகண்ட் வேல்யூ அந்த தேர்ட் வேல்யூவில் வந்து என்னது 5 வந்து ஸ்வாப் ஆகிட்டு. இப்போது இந்த 1 வந்து என்னது என்ன வேல்யூ, சார்ட்டட் வேல்யூ. மீதி இந்த 4 வேல்யூ தான் என்னது அன்சார்ட்டட் வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, 1ன்னு ஆகிருக்கு, 0லேருந்து 1 ஆகிருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா இந்த வேல்யூ அதை எடுத்துக்கிடும், செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி என்ன பண்ணும், ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது இந்த வேல்யூ வந்து மற்ற 4 வேல்யூவை வந்து என்ன பண்ணும், கம்பேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துன்னா அந்த இடத்துல அதே வேல்யூ தான் இருக்கும். புரிஞ்சுதா? இந்த இடத்துல இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா தேர்ட் இட்ரேஷனில் வந்து அந்த 2 வந்து அதே இடத்துல ப்ளேஸ் ஆகிடுது. புரிஞ்சுதா? ஏன்னா 2 தான் மினிமம் வேல்யூ, அதனால் அதே இடத்துல ப்ளேஸ் ஆகிடுது. அப்போ 1 and 2 வந்து ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு இனி நம்ம இந்த 3 வேல்யூ தான் கம்பேர் பண்ணணும். அப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு வரும்போது இந்த வேல்யூ 5ஐ திருப்பி எடுத்து என்ன பண்ணுது, செக் பண்ணி பார்க்குது, கம்பேர் பண்ணி பார்க்குது. ஜேயோட வேல்யூ 1 2 3 4ன்னு வருது. அப்போ ஃபைனலாக 3 and 4 தான் வந்து நமக்கு ஸ்வாப் ஆகும், ஏன்னா மீதியெல்லாம் ஃபால்ஸ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ 3 4 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 இந்த 4 ஸ்வாப் ஆகிட்டா. ஸோ 3 வந்து இங்கே வந்துட்டு 4 வந்து இங்கே வந்துட்டு, அப்போ 5ங்கிற இது இருக்கு இல்லையா, இதுவும் 4 மட்டும்தான் இனி நம்ம வந்து ஸ்வாப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 3ஆக இருக்குது. எகெயின் ஜேயோட வேல்யூ 1 2 3 4ன்னு கம்பேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகி வந்துடும்.
4 5ன்னு வந்துடும். புரிஞ்சுதா? மற்றது எல்லாமே ஃபால்ஸில் வரும். ஃபால்ஸில் வந்தால் அந்த வேல்யூ, இந்த ஸ்மால் வேல்யூ வந்து அப்படியே இருக்கும். மற்றபடி ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஸ்வாப் ஆகும். ஸோ ஸ்வாப் ஆகினா தான் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ 5th அந்த கடைசி இதில் என்ன நடக்கும்னா நமக்கு இந்த மாதிரி ஃபைனல் வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? இதுதான் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன் பாருங்கள். காப்பி பண்ணிவிட்டு பைத்தானில் போயிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். சேவ் பண்ணணும். இப்போ என்ற சைஸ்ன்னு கேட்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம சைஸ் என்ன கொடுக்கலான்னா 5 கொடுப்போம். நம்ம அதே ப்ரோக்ராமே ரன் பண்ணி பார்ப்போம். 5 கொடுத்தாச்சு. இப்போ எலிமெண்ட் கொடுக்கணும். எலிமெண்ட் என்ன எலிமெண்ட்டு? ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது? நம்மளுடைய ப்ரோக்ராமோட ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 5. ஓகேவா? அப்போ நாம் இந்த இடத்துல 5 கொடுப்போம். ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 5 கொடுப்போம். சரியா? இந்த இடத்துல 5. தென் என்டர். அடுத்தது 2 கொடுப்போம். அடுத்தது 1. அடுத்தது 3 கொடுப்போம். அடுத்தது 4 கொடுப்போம். இப்போது இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் வந்து என்னது? 1 2 3 4 5. இப்போ பாருங்கள் ஃபைனல் வேல்யூ இதில் பாருங்கள் 1 2 3 4 5 வந்திருக்கா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்த ப்ரோக்ராமோட எலிமெண்ட்டு. நமக்கு கிடைச்ச அவுட்புட்டு இதுதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து என்னது? கிளியராக ரன் ஆகுது உங்களுக்கு. சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு போர்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கிறது, இது செகண்ட் வேல்யூ எடுக்கிறது, இது ஸ்வாப்பு. இந்த போர்ஷன் வந்து என்னதுக்குன்னா உங்களுக்கு அந்த இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபங்க்ஷன் கால். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இது வந்து லாஸ்ட்டில் வந்து என்னது? ஃபைனல் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிடும். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ ப்ரோக்ராமை நம்ம வேறு வேல்யூஸ் கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து இதை 5 தான் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம சைஸு எவ்வளோ கொடுக்குமோ அந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தா 10 எலிமெண்ட்ஸ் கொடுக்கணும். 45 67 89 24 27 89 46 1 5 6 8 வந்துட்டு பார்த்தீங்களா? சரி, 10 வேல்யூ தான் கொடுக்கணும். இப்போ பாருங்களா, 1 5 6 24 27 45 46 67 89 அண்ட் 89. ஸோ 2 வேல்யூ 89ல் இருக்கிறனால உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும். சரியா? இதுதான் என்னது? அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிருக்கு. எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்கள். சரியா? இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.